ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சிம்பிள் ரெசிபி மயோனைஸ் தான் செய்ய போகிறோம். எக் மயோனைஸ் வீட்லேயே ஒரு 10 மினிட்ஸில் நல்லா டேஸ்டியாக செஞ்சிடலாம். இந்த மயோனைஸ் நம்ம தந்தூரி சிக்கன் கூட ஷவர்மா கூடலாம் டிப்பிங்காக வச்சுக்கலாம். சாண்ட்விச் கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா திக்கான மயோனைஸ் வீட்லேயே எப்படி ஈஸியாக செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்துக்கோங்க. என்னோடய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மயோனைஸ் செய்கிறதுக்கு 2 முட்டை எடுத்திருக்கேன். முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் இந்த மாதிரி தனியாக எடுத்துக்கலாம். எக் ஒயிட் மட்டும் வச்சு செஞ்சோன்னா மயோனைஸ் நல்லா திக்காக கிடைக்கும். எண்ணெயும் அதிகமாக சேர்க்க தேவையில்ல. இப்போ இதை ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம், அப்போ தான் நல்லா பிளெண்ட் ஆகும். இது கூட 2 பூண்டு பல்லு சேர்த்துக்கிறேன். இந்த ஃப்ளேவர் பிடிக்குங்கிறவங்க சேர்த்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் கடுகு லைட்டாக க்ரஷ் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட 1/4 டீஸ்பூன் மிளகு பொடி, லாஸ்ட்டாக 1/4 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை ஒரு டைம் அரைச்சிக்கலாம். இது கூட வினிகர் கூட 1/2 டீஸ்பூன் இருந்தால் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட எண்ணெய் சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் இதுக்கு ரிஃபைன்டு சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு 10 செகண்ட் மிக்சியில் அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக அரைக்கக்கூடாது. ஒரு பாயிண்டில் இல்லைனா பல்ஸ் கொடுத்து அரைச்சிக்கோங்க. இதே மாதிரி ஒரு 4-5 டைமு கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நல்லா திக்காகிற வரைக்கும் அரைச்சிக்கலாம். இதுக்கு ஃப்ளேவர் இருக்கிற எண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாது. அதை நல்லெண்ணெய், கடலெண்ணெய் அந்த மாதிரி சேர்த்தோன்னா அதோட ஸ்மெல் இந்த மயோனைஸில் வந்துடும். ஸோ நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணலாம். ஆலிவ் ஆயில் இன்னும் கூட ஹெல்த்தி. ஸோ நம்ம தந்தூரி சிக்கன் கூடலாம் சாப்பிட்றோம் அப்படின்னா சிக்கன் ரொம்ப ஹீட்டுங்கிறதுனால ஆலிவ் ஆயில் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியாகவும் இருக்கும். ஸோ இதே மாதிரி ஒரு 4-5 டைமு நல்லா கெட்டியாக வரைக்கும் அரைச்சிக்கிட்டாச்சு. நான் இதுக்கு டோட்டலாக ஒரு 150 ml எண்ணெய் சேர்த்துருக்கேன். 2 முட்டையோட வெள்ளைக்கருக்கு 1.5 டம்ளர் டீ டம்ளரில் 1.5 டம்ளர் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அவ்வளோ சேர்த்தாவே போதும், நல்லா திக்கான மயோனைஸ் கிடச்சிரும். நம்ம முட்டையோட மஞ்சக்கரு சேர்த்துருந்தோம் அப்படின்னா இந்தளவுக்கு திக்காக கிடைக்காது. ஸோ இன்னும் நீங்கள் ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா இது கூட சில்லி பவுடர் சேர்த்துக்கிட்டு கூட அரைக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான எக் மயோனைஸ் ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.